நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்கன்னு பார்த்தா யாழ்ப்பாணம் ஜம்பு கொலை பண்ணதுக்கு வந்திருக்கோம். யாழ்ப்பாணம் பழையாமம் பேசில் இருக்குது. இது ஒரு புராதன பண்டைய துறைமுகம். இந்த ஜம்பு கொலை பண்ணுறதில் சங்கமித்தை பிக்குனி அசோக சக்கரவர்த்தியின் மகள் வந்து முதலாக வெள்ளரசு கிளையுடன் வந்து புத்த மதத்தை பரப்புவதற்காக இந்த துறைமுகத்திலே வந்திறங்கினார். இது ஜம்பு கொலைப்பட்டினம் அழைக்கப்பட காரணம் ஜம்பு என்றால் நாவல். அது சார்ந்ததாக இந்த ஜம்பு கொலைப்பட்டினம் என பெயர் வந்ததாக கூறப்படுகின்றது. பிக்குனி சங்கமித்தை அவர்கள் வெள்ளரசு இங்கே வந்திறங்கி அந்த வெள்ளரசு கிளையினை அன்றாவரத்திலே கொண்டு சென்று நட்டார்கள். அதனுடைய ஒரு கிளையாக இந்த மரம் இங்கு ஜம்பு கொலைப்பட்டினத்திலே காணப்படுகின்றது. கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு அளவிலே சங்கமித்தவர்கள் இங்கே வந்ததாக கூறப்படுகின்றது. அதை ஞாபகப்படுத்தும் விதமாக தேவநம்பதீசனால் சங்கமித்த விகாரை ஒன்று இங்கே ஜம்பு கொலைப்பட்டினத்திலே கட்டப்பட்டுள்ளது. இந்த விகாரை தான் இது. இந்த பிக்குனி சங்கமித்தவர்கள் வந்த ஞாபகமாக அவருடைய சிலை ஒன்றும் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. இங்கே விசேஷம் என்னவென்றால் விநாயகர் சிலை வழிபாடு மற்றும் புத்த பெருமானுடைய வழிபாடும் மற்றும் முருகப்பெருமானுடைய வழிபாடும் இங்கே காணப்படுவது விசேட அம்சம். இங்குதான் பிள்ளையார் வழிபாடு, புத்த பெருமானுடைய வழிபாடு, முருகப்பெருமானுடைய வழிபாடு 3 தெய்வங்களின் வழிபாடும் இங்கே காணப்படுகின்றது. பிக்குனி சங்கமித்தாக வந்ததை குறிக்கும் உருவச்சிலை. ஜம்புகோள துறைமுகத்திலிருந்து கிழத்திய மேலத்திய நாடுகளுக்கு இடையிலான நடைபெற்ற வர்த்தக நடவடிக்கைகளை குறிக்கும் விதமாக இந்த வரலாற்று படம் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிக்குனி சங்கமித்தவர்கள் வந்ததையும் இந்த படங்களிலே நாம் காணலாம். சங்கமித்தா விகாரை. சந்திரவட்டக்கல். மாதகால் கடலிலே இங்கே சங்கமித்த வரையை குறிக்கும் விதமாக ஒரு படகொன்றும், அத்துடன் கடற்கரைக்கு அருகிலே சங்கமித்த வரிகளை குறிக்கும் சங்கமித்தவர்களுடைய திருவச்சிலை மட்டும் வைக்கப்பட்டுள்ளது.